சன் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க சீரியல் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 3 முடிச்சு தாங்க. சுந்தரவல்லி விசஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூர்யா கம்பேரிஷன். சுந்தரவல்லி சீரியலில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வில்லி கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காங்க. சூர்யா அருமையாக நடிச்சிட்டு இருக்காருங்க 3 முடிச்சு சீரியலில். உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லியோட உண்மையான பெயர் பிரீத்தி சஞ்சீவ். இதுவே சூர்யாவோட உண்மையான பெயர் நியாஸ் கான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சீரியலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க பாட்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண்ணாக பிறந்தாலே அப்படின்ற இன்ட்ரோ சாங் மூலயமா தான் இந்த சீரியல் ஆரம்பிக்கிறாங்க. வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் இந்த பாட்டு கேட்கறதுக்கு. பிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது 12 ஜூலை 1978 பிறந்திருக்காங்க சுந்தரவல்லி. சூர்யா 14 அக்டோபர் 1981 பிறந்திருக்காரு. துணை அப்படின்னு பார்க்கும்பொழுது சஞ்சீவ் அப்படின்னு ஒரு கணவர் இருக்காரு. இவருக்கு இன்னும் திருமணம் ஆகலைங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிறப்பு. எங்கே எப்போ பிறந்திருக்காங்கன்னா சென்னையில் பிறந்து வளர்ந்துருக்காங்க சுந்தரவல்லி. இவர் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க கொச்சின் அப்படின்ற இடத்துல பிறந்து வளர்ந்துருக்காராம். படம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 15 படங்களில் நடிச்சிருக்காங்க. இவர் மலையாளத்தில் மட்டுமே 9 படங்கள் நடிச்சிருக்காரு. குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 அழகான குழந்தைகள் இருக்காங்க சுந்தரவல்லிக்கு. இவருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதனால குழந்தைகளும் இல்லை. நெக்ஸ்ட் எல்லாரும் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து பார்க்கலாம். என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா காமேஸ்வரன் பட்டு அப்படின்னு பெற்றோர்களாக இருக்காங்க. இவரோட பேரண்ட்ஸ் பேர் அமதுல்லா மற்றும் அமீனா. வாலிடம் பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் 2 பேரும் தொழில் காரணமாக இப்போ வசிச்சு வராங்க. கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க பள்ளி படிப்போடு நிறுத்தியிருக்காங்க. இளங்கலை பட்டமும் இப்போ படிச்சிருக்காங்க போஸ்டில். கம்ப்யூட்டர் துறையில் சும்மா படித்து கலக்கியிருக்காருங்க சூர்யா அவர்கள். நெக்ஸ்ட் எல்லாம் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துன்னா சொத்து மதிப்பு பார்ப்போம். சம்பளமாக கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இவரும் 2 லட்சம் ரூபாய் வாங்குறாரு. அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சன் குடும்ப விருதுகள், தமிழக அரசு விருது அப்படின்னு நிறைய வாங்கியிருக்காங்க சின்ன திரையில. சன் குடும்ப விருது, கேரள அரசு விருது அப்படின்னு இவரும் நிறைய வாங்கியிருக்காரு. 10 கோடி ரூபாய் சொத்து மதிப்பாக இருக்குது. இவருக்கு தோராயமாக 7 கோடி ரூபாய் இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் 3 முடிச்ச சீரியலில் உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.